என் தங்கப்பிள்ளையே, ஏகாதசியினுடைய இந்த திங்கள் கிழமையின் விடியலில் நீ எதிர்பார்த்த மங்கள செய்தியோடு உன் அம்மா உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். உன் தாயானவள் என்னை காக்க வைக்காமல் நீ உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு விடியலும் உனக்காக விடிந்திருக்கின்ற விடியல் என்று நம்பி நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்க வேண்டும் என்று அம்மா தினம் தினம் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். அதுபோல இன்றும் இந்த விடியல் உனக்கானது, உன்னுடைய நம்பிக்கைக்கானது என்பதனை புரிந்து கொண்டு இன்று உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக்கிட இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். உன்னோடு நான் உனக்காக எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற மகிழ்ச்சி என்றும் என்றென்றும் உன்னோடு நிலைத்திருக்க வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் தொலைத்துவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும். நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் அந்த வெற்றியினுடைய மகத்துவம் உனக்கு என்றுமே புரிந்திருக்க வேண்டும். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுத்தவர்களும், வேண்டும் என்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்கியவர்களும் இன்னமும் இங்குதான் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படியானால் இவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியான ஒரு சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும். உன்னை தேடி வந்து உனக்கு தருகின்ற அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை எந்த நிலையிலும் நல்லபடியாக வைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் மேலும் மேலும் உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சோதனைக்கு ஆளாக்கியவர்கள், உன் கஷ்டங்களை கண்டு ரசித்தவர்கள் என்று இவர்கள் எல்லோருடைய மனநிலையையும் நான் அறிவேன். இவர்கள் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சாதித்துவிட முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே இவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் மாற்றிவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக யார் இருக்கிறார்கள், யார் இல்லை என்பது எல்லாம் முக்கியமல்ல. நீ உனக்காக இருந்தால் போதும். இந்த வாழ்க்கையை நீ உனக்காக வாழ்ந்தால் போதும். உன்னை சுற்றி வருகின்ற பொய்களை எல்லாம் விரட்டி அடித்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்காக எப்பொழுதும் நீ சரியாக உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ தொடர்ந்து கொண்டே இரு. எதிர்பாராத மாற்றங்களை நான் உனக்கு நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது இந்த வாழ்க்கை நீ கேட்ட வெற்றியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். அதற்கேற்ப உனக்கான நல்ல நேரம் எல்லாம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைப்பதை விட இந்த கஷ்டங்களை கடந்து வாழ வேண்டும் என்று நீ நினைத்து பார். நிச்சயமாக எங்கோ ஓரிடத்தில் உனக்கான ஒளிவட்டம் உன் கண் முன்னால் தெரியும். நானும் வாழ்ந்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். உன்னோடு உறுதியான மனநிலை இருக்கும் வரை இந்த வாழ்க்கை நீ கேட்டது அத்தனையையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும். உன்னுடைய மனது எப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்றுக்கொள்கிறது என்பதனை பொறுத்து உனக்கான நல்ல நேரம் தொடங்க ஆரம்பிக்கும். நீ சரியான பாதையில் சென்று சரியான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். நீ நினைத்து நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு உனக்குள் அத்தனை நன்மைகளையும் தேடித்தரும். இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென நான் கொடுக்கின்ற எல்லா மாற்றங்களையும் என் பிள்ளை நீ சரியாக கண்டு இதிலிருந்து நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக என்னிடத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். உன்னோடு எதையும் நான் நிறைவாக உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். இந்த வாழ்க்கையில்
நான் இருந்து உனக்கான வெற்றியை என்றும் என்றென்றும் உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கின்றேன். சோதனைகள் 1000 வரும், வேதனைகள் 1000 வரும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கான மன நிம்மதி என்ற ஒன்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை தேடி வரும். அந்த நேரம் இந்த வராகி சொன்ன அத்தனை விஷயங்களும் என்னவென்று உனக்கு புரிய வரும். நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உச்சகட்ட மகிழ்ச்சி என்னவென்று நீ தெளிவாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் உன்னை தயாராக வைத்திரு. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளுமே உனக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்கவும், எதையாவது சாதித்து விடுவாயோ என்கின்ற பய உணர்வோடும் உன்னை சுற்றி சுற்றி சில மனிதர்கள் எப்பொழுதுமே வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களினுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இவர்கள் சாதிக்க கூடாது என்பது அல்ல, இவர்கள் எதையுமே செய்துவிடக்கூடாது என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. நல்ல நேரத்தில் உனக்கு நான் நம்பிக்கையை கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இரு. உன்னை தேடி வந்து நான் உனக்கு என்ன கொடுத்தாலும் நான் இருந்து உனக்கு தருகின்ற வெற்றி போல ஆகிவிடுமா என்ன? என் பிள்ளையே, அவரவர்கள் மனநிலைக்கு ஏற்ப அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை பற்றிய கவலைகள் அவர்களுக்கு இல்லை என்றுதானே அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலுமே யாரோ ஒருவரினுடைய சூழ்ச்சியும் இருக்கின்றது. அதுபோல நீ அடைகின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் யாரோ ஒருவரினுடைய அன்பும் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு கிடைக்கின்ற வெற்றியும் உனக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சியும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான தருணம் உனக்கு வந்து விட்டது. சரியான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வாய்த்து விட்டது. என்ன நடந்தாலுமே எது வந்தாலுமே இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு என்றும் இந்த வராகி நான் பொறுப்பாவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி தருகின்ற வெற்றியினுடைய முகம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வேண்டி விரும்பி நின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையை நீ அழகாக்கு. உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை நினைத்து நீ வருத்தப்படாதே. உனக்கென என்ன கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக உன் கைகளில் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற துன்பங்களையும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகளையும் என்னவென்று தேடி தேடி பார்க்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற உன் வாழ்க்கை அவ்வளவு எளிதில் கஷ்டங்களை சந்திக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். ஆரம்பத்தில் எல்லாமுமே நமக்கு எதிராக இருப்பது போலத்தான் தோன்றும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உன்னுடைய மனதிற்கு ஏற்ப உன் வாழ்க்கையில் பல சந்தோஷமான விஷயங்கள் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, கண்ணீரோடும் கவலையோடும் இந்த வாழ்க்கையை நீ வாழவே கூடாது. ஏனென்றால் அது மற்றவர்களின் விருப்பம். ஆனால் உன்னுடைய விருப்பம் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதானே. எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக எல்லா விஷயங்களையும் நீ எதிர்கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு பெருமகிழ்ச்சியான செய்திகளும் பெருமகிழ்ச்சியான சம்பவங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட பாடங்கள், இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே நீ சரியான புரிதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனநிறைவான விஷயங்களுக்கு உன்னை நீ தயார்படுத்தி வைத்துக்கொள். மனநிறைவு எங்கிருந்து கிடைக்கும்?
என் பிள்ளையே, எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதில்தான் உன்னுடைய மனநிறைவு அங்கே அடங்கி இருக்கின்றது. நீ எல்லாவற்றையும் உனக்கானது என்று நினைக்கும் பொழுது அது உனக்குரிய பெரு மகிழ்ச்சியையும் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கான மனநிறைவை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். நீ நினைக்கின்ற அத்தனையும் உனக்கு நன்மைகள் எனும் பொழுது தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களும் உன்னை பாடாய்படுத்தி எடுக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நல்ல நேரத்தை கொண்டு வந்து என்றும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கண் முன்னால் நான் நிறுத்த துடிக்கிறேனானால் நிச்சயமாக அந்த தகுதி உனக்கு உறுதியாக இருக்கின்றது. எப்பொழுதுமே அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைக்காமல் தன் வாழ்க்கையை கெடுத்தவர்களை கூட மன்னித்து விடுகின்ற மனப்பக்குவம் கொண்ட என் பிள்ளைக்கு என்றும் தெய்வத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் எந்த வகையிலும் உன்னை பற்றிய கவலைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நன்மைகள் அத்தனையுமே உன்னை தேடி வருகின்ற காலநிலை கூடி வந்து விட்டது. இனிமேல் எந்த நேரத்திலும் என் குழந்தைக்கு நான் தருகின்ற மகிழ்ச்சி என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள். யாருக்கு வேண்டுமானாலும் உன் வாழ்க்கை வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் உனக்கு தெரியுமல்லவா இது எப்பேற்பட்ட நம்பிக்கைக்குரிய விஷயம். எத்தனை கஷ்டங்களுக்கு பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கிறது என்பது உனக்கு தெரியுமல்லவா. அதை பற்றி கொண்டு நீ மேலும் மேலும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு. நீ நினைத்தது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் அத்தனை மனநிறைவும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நாளும் உன் முன்னால் நின்று இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற பெருமகிழ்ச்சியானது உன்னை நல்வழிப்படுத்தவும் மேலும் மேலும் உன்னை நல்ல நிலைக்கு ஆழ்படுத்தவும் உனக்கே உனக்கானதாக வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் மற்றவர்கள் உனக்கு எப்பொழுதும் கெடுதல்களை நினைப்பதும் இத்தோடு முடியட்டும். அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு அவர்களுக்கு பலன் நிச்சயமாக உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டுவிட்ட இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் எந்த விஷயங்கள் எல்லாம் முடியாது என்று நினைத்தாயோ அது நிச்சயமாக உன்னால் முடியும் என்று உன் அம்மா உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றேன். நீ நிச்சயமாக நடத்தி முடிப்பாய். உனக்குள் அத்தனை திறமைகளும் ஒளிந்து கிடக்கின்றது. இந்த திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எந்த இடத்திலும் எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை நன்மைகளையும் பெறுவதற்கு நீ உன்னை தயாராக வைத்திருந்தால் அதுவே போதும். இனி நடப்பது அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியதை எல்லாம் உன் கைகளில் அள்ளி கொடுக்கும் என்பது மட்டுமல்ல, நீ நினைத்திராத அளவிற்கு சந்தோஷத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த விடியல் உனக்கானது. இந்த விடியலில் இந்த வாழ்க்கை உனக்கு சொந்தமானது. நீ விரும்பியதை விடவும் பல சிறப்பான நன்மைகளை உனக்கு கொடுக்க போகின்றது. எந்த இடத்தில் நீ விட்டிருந்தாலும் சரி, அந்த இடத்தில் மீண்டும் உனக்கானதை பெற்று நல்வாழ்க்கை நீ வாழ்வாய். வராகியின் அன்பினை புரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சியும் நீ நினைத்து நினைத்து பெருமைப்படுகின்ற அளவில் இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். இனிமேல் இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகளை நீ கடந்து வர வேண்டும். என்றும் என்றென்றும் உனக்கான விஷயங்கள் அத்தனையுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்பாராத மாற்றங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்களும் எதிர்பாராத நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும்.
நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த வாழ்க்கையில் நல்ல சந்தர்ப்பங்கள் உன்னை தேடி வந்து விட்டது. இனி வருகின்ற அத்தனைக்கும் நீ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. பெருமகிழ்ச்சியோடு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.